ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 4.2 உடைய கான்செப்ட் பார்க்குறோம். இங்கே எல்லாமே ஃபார்முலா தான். ஃபார்முலா மட்டும் கிளியராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா சம் வந்து ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் 4.2ல் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸு, தென் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் மல்டிப்ளை ஆங்கிள் நமக்கு வந்து. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபார்முலா இருக்குது. அந்த 5 ஃபார்முலாவை நல்லா படித்து எழுதி பார்த்துக்கணும். ஃபஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். sin ஆஃப் a ப்ளஸ் b ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா sin a cos b ப்ளஸ் cos a sin b. தென் செகண்ட் ஃபார்முலா sin of a minus b is equal to formula sin a cos b minus cos a sin b. Third, cos of a plus b is equal to cos a cos b minus sin a sin b. Fourth formula, cos of a minus b is equal to cos a cos b plus sin a sin b. Fifth, tan of a plus b is equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை நீட்டாக தெரிஞ்சிருக்கணும். இதில் பாருங்கள், இந்த sin a ப்ளஸ் பி sin a மைனஸ் பியில் இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ் தான், இங்கே மைனஸ்னால் இங்கே மைனஸ் தான். ஆனால் காசில் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். காசு a ப்ளஸ் பி இங்கே ப்ளஸில் இருக்குது அப்படின்னா இங்கே மைனஸ் போட்டுடணும், இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் போட்டுடணும். ஃபஸ்ட்டு இந்த 5 ஃபார்முலா தெரியணும். sin a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல்னா sin a cos b ப்ளஸ் cos a sin b. sin a minus b equal to sin a cos b minus cos a sin b. cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. cos of a minus b na cos a cos b plus sin a sin b. tan of a plus b na tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இது வந்து trigonometric ratio of compound angles. இப்போ அது மல்டிப்ளை ஆங்கிள் பார்த்தீங்கன்னா sin 2aக்கு என்ன சார் ஃபார்முலானா 2 sin a cos a. இது நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இந்த sin 2aவே sin வந்து 2a ஈக்குவல்னா sin a ப்ளஸ் a அப்படின்னு எடுக்கலாம். a ப்ளஸ் a ப்ளஸ் பண்ணால் 2aன்னு வருமா? இப்போ இந்த ஃபஸ்ட் ஃபார்முலா எடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் நமக்கு வரும். cos 2a ஈக்குவல் டு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a. இங்கே பாருங்கள், cos 2aக்கு மட்டுமே 1 2 3 4 ஃபார்முலா இருக்குது. எந்த ஃபார்முலா நமக்கு தேவையோ அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ cos 2a நமக்கு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். cos 2aக்கு 2 cos ஸ்கொயர் a மைனஸ் 1னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். சம்முக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எந்த ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். cos 2aக்கு இன்னொரு ஃபார்முலா 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் a. அது cos 2a is equal to 1 minus tan ஸ்கொயர் a by 1 plus tan ஸ்கொயர் a. இங்கே tan 2aனா 2 tan a by 1 minus tan ஸ்கொயர் a. tan 3a is equal to 3 tan a minus tan 3a by 1 minus 3 tan ஸ்கொயர் a ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் படித்து எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா சம் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் போட்டோம் பார்த்தீங்களா? இப்போ கொசிகன் 90 டிகிரி 15 டிகிரி இப்போ ஒரு 720 டிகிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூஸ் வந்து அங்கே வந்து அலைடு ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம போட்டோம். இங்கே என்ன சார் அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இந்த sin a ப்ளஸ் பி காஸ் ஏ sin a மைனஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வேல்யூ வேணால் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த சப்டிவிஷன் 2 பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சால்வ் sin ஆஃப் மைனஸ் 105. இப்போ இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா sin ஆஃப் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா நம்ம பார்த்துருக்கோமா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில். அப்போ இது sin ஆஃப் மைனஸ் டீட்டான்னு எடுக்கும்போது எப்படி எழுதலாம்னா மைனஸ் சைன் டீட்டான்னு போடுங்க. டீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 105ன்னு இருக்குது. வேணால் இந்த ப்ராக்கெட்டை கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், ஏன்னா மைனஸ் காமனாக இருக்கும். இப்போ இந்த மைனஸ் சைன் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த sin 105 எப்படி எழுதலாம் அப்படின்னா sin ஆஃப் 60 டிகிரி ப்ளஸ் 45 எழுதலாமா பாருங்கள்.
sin 60 டிகிரி ப்ளஸ் 45 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 105 வந்துடுமா? இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ சின்ஸ் sin ஆஃப் a ப்ளஸ் b ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு என்ன சார்னா sin a cos b, இங்கே ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ் தான், cos a sin b ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே நமக்கு இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னா ஏ இருக்கிற இடத்துல 60 டிகிரி கொடுங்க, பிக்கு வந்து என்ன சார் அப்படின்னா 45 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவல் போட்டுருங்க. இந்த மைனஸ் சைன் வெளியில் இருக்கட்டும். இப்போ சைன் ஏ ப்ளஸ் பின்னு இருக்கா, சைன் ஏ காஸ் பி, சைன் ஏன்றது என்ன சார் அப்படின்னா 60, காஸ் பி நமக்கு 45 டிகிரி, அப்போ 45 கொடுத்துடலாம். ப்ளஸ் காஸ் ஏவுக்கு வந்து 60 கொடுங்க, சைன் பிக்கு வந்து 45ன்னு கொடுத்துடலாம். ஈக்குவல் அப்படியே போட்டுட்டு மைனஸ் ஆஃப் சைன் 60யோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா √3/2, காஸ் 45க்கு 1/√2, ப்ளஸ் இங்கே வந்து காஸ் 60க்கு நமக்கு 1/2, சைன் 45க்கு 1/√2. இந்த ஃபார்முலா ரஃப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் அப்படியே போட்டுடுங்க. மைனஸ் சைன் வெளியில் இருக்கட்டும். மைனஸ் ஆஃப் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3/2√2, √3/2√2 ப்ளஸ் 1/2√2. இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும்போது நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாமா? இதை ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா √3 ப்ளஸ் 1/2√2. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். இந்த ஆன்சர் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். √3 ப்ளஸ் 1/2√2. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். காட் 75 டிகிரின்னு இருக்குங்களா, காட் 75 டிகிரியை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/tan எழுதிக்கோங்க. 1/tan 75. இப்போ tan 75 நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா காட் 75 நமக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ tan 75 டிகிரி ஈக்குவல் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா tan ஆஃப் 40 ப்ளஸ் 45 ப்ளஸ் 30 எழுதலாமா? பாருங்கள், 45 டிகிரி ப்ளஸ் 30 ப்ளஸ் பண்ணிங்கன்னா tan 75 கிடைக்கும். இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. tan ஆஃப் a ப்ளஸ் b ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு tan a ப்ளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ் tan a tan b. இது ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஏ இருக்கிற இடத்துல 45ன்னு கொடுங்க, பிக்கு வந்து 30 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு tan a நமக்கு 45 ப்ளஸ் b வந்து 30 டிகிரி, அப்போ tan 30 by 1 minus tan 45, இங்கே பிக்கு வந்து 13 கொடுக்கலாம், tan 30ங்களா. ஈக்குவல் போட்டு tan 45க்கு நமக்கு என்ன சார்னா 1 ப்ளஸ் tan 30 டிகிரி வந்து 1/√3. இந்த 1 மைனஸ் இங்கே tan 45க்கு 1, இப்போ 1 × 1/√3. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா √3 ப்ளஸ் 1/√3. இதை மல்டிப்ளை பண்ணும்போது √3 மைனஸ் 1/√3. √3 கட் பண்ணிவிடுங்க. இது போக என்ன இருக்குது, √3 ப்ளஸ் 1/√3 மைனஸ் 1 இருக்குமா? இது tan 75. நமக்கு வந்து cot 75 வேணும். அப்போ இந்த tan 75க்கு பதிலாக இந்த வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓட்டம் பார்த்துக்கோங்க. இங்கே ஈக்குவல் போட்டுடலாமா? 1/tan 75க்கு என்ன இருக்குது, √3 ப்ளஸ் 1/√3 மைனஸ் 1. இது மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோல் ஆகுமா? √3 மைனஸ் 1/√3 ப்ளஸ் 1. இப்போ இதோட காஞ்சி கேட்டாலும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். √3 மைனஸ் 1ன்னா √3 ப்ளஸ் 1/√3 மைனஸ் 1/√3 மைனஸ் 1.
ஒரு √3 - 1 1ஆல் மல்டிப்ளை பண்ணி √3 - 1 டிவைட் பண்ணால் ரெண்டு கட் பண்ணால் அகைன் அது அப்படியே நமக்கு கிடைக்கும். இந்த √3 - 1 √3 - 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √3 - 1 ஹோல் ஸ்கொயர், √3 - 1 ஹோல் ஸ்கொயர். இது வந்து a + b × a - b ஃபார்முலா a² - b². அப்போ √3 ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க -1 ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² - 2ab + b²ங்களா. அப்போ a²ன்றது √3 ஹோல் ஸ்கொயர் -2ab 2√3 + b² 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இந்த ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆனால் இங்கே 3 மைனஸ் n போட்டுங்க 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகும். அங்கே ஒரு 3 இருக்குமா, 3 + 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4 - 2√3. இதில் 3 - 1 2. இந்த நியூமரேட்டர்லேருந்து காமனாக ஒரு 2 வெளியில் எடுங்க. அப்போ 2 வெளியில் வரும்போது என்ன இருக்கும், 2 - √3 இருக்குமா, /2 2 கட் பண்ணிட்டீங்கன்னா 2 - √3. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். எதுக்கு சார்னா cot 75 டிகிரிக்கு 2 - √3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 4.2 கொஸ்டின் நம்பர் 3 பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் sin a = 3/5 வேர் 0 <a < π/2. a வந்து எதுலேருந்து எது வரைக்கும்னா 0க்கு மேலே π/2க்குள்ளார 0 to 90 டிகிரி நம்ம எடுத்துக்கணும். cos b = -12/13. இதுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா π <a < 3/2. இந்த ஏன்றது பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே 270க்குள்ளே நம்ம எடுக்கணும். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் வந்து cos ஆஃப் a + b என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், sin ஆஃப் a - b என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், tan ஆஃப் a - b என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. சால்வ். ஃபஸ்ட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இதிலிருந்து இப்போ sin a நமக்கு என்னென்னு தெரியும்னா cos a நம்ம அதிலிருந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். cos a tan a கண்டுபிடிக்கிறோம். இதிலிருந்து cos b sin b tan b நம்ம கண்டுபிடிச்சிட்டா சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ sin θ எடுக்கும்போது sin a = என்ன இருக்குது பாருங்கள், 3/5ங்களா. அப்போ sin θக்கு நம்ம ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ். ஆப்போசிட்ன்றது 3, ஹைபாட்டினஸ் வந்து நமக்கு 5. இப்போ அட்ஜசன்ட் சைடு நமக்கு வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். 5² 25 √5² - 3²ங்களா. 25 - 9 16 வரும். 16 வெளியில் வரும்போது நமக்கு என்ன சார் அப்படின்னா இங்கே 4. இதுலேருந்து cos a கண்டுபிடிங்க. cos a = ஃபார்முலா அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டினஸ் 4/5. அப்போ இந்த 4/5ன்றது நமக்கு பாருங்கள், காஸ்ன்றது இது எதுக்குள்ளே இருக்கணும், இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 90 டிகிரிக்குள்ளே இருக்குமா. அப்போ 0 to 90 இல்லைன்னா ஆல்வேஸ் நமக்கு ப்ளஸ் தான், ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நமக்கு வந்துடும். tan a பாருங்கள், tan a நமக்கு வேணும்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு 3/4. இதுவும் 0 to 90 பார்க்கும்போது என்ன சார்னா ஆல்வேஸ் ப்ளஸ், அப்போ tan ப்ளஸில் தான் இருக்கும். இப்போ cos b = நமக்கு -12/13 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுங்க. இது வந்து θ. cos θனா அட்ஜசன்ட் சைடு ஹைபாட்டினஸ் 13 போட்டாச்சு. இப்போ இதை இந்த சைடு நமக்கு வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும். 169 - 144 அப்படின்னா √13² 169 - 144 வரும். இதில் மைனஸ் பண்ணும்போது இங்கே 5 வந்துடும், 2 வருமா, 25 நமக்கு வரும். 25 வெளியில் வரும்போது என்ன சொன்னால் 5. இது நமக்கு வந்து 5. இப்போ இதுலேருந்து sin b என்ன tan b என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. sin b = அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ். அப்போ 5/13 போட்டலாம். அதுக்கப்புறமா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 180லேருந்து 370க்குள்ளார. இப்போ 180 to 370னா எங்கே நமக்கு இருக்கும், தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடும். தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா tan ப்ளஸில் இருக்கும், cot ப்ளஸில் இருக்குமா. சைன் வந்து மைனஸு, அதனால் இங்கே மைனஸ் சைன். tan b நமக்கு வேணும் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ 5/12. இப்போ இங்கே என்ன இருக்குது, எதுலேருந்து எது வரைக்கும் 180லேருந்து 270க்குள்ளே அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட் வரும். தேர்டில் வந்து tan ப்ளஸில் தான் இருக்கும். இது எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. நான் இப்போ ஒரு சம்மாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து cos ஆஃப் a + b என்னன்னு கண்டுபிடிங்க.
cos of a plus b is equal to ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும், cos a cos b, இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ் வந்துடணும், மைனஸ் sin a sin b ஈக்குவல் போட்டலாம். இப்போ cos a அப்படின்றது நமக்கு எங்கே இருக்குது, 4/5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இன்ட்டு cos bன்றது இங்கே இருக்குது -12/13, இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுங்க. sin aன்றது 3/5, sin b நமக்கு -5/13. இஸ் ஈக்குவல் போட்டுங்க. இதில் வந்து -4 × 12 என்ன வரும், 48ங்களா. இங்கே 5 × 13னா 75 நமக்கு. இதில் மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ 15/75. இதே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும்போது நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாமா, -48 + 15/75. 48லேருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து 3, இங்கே வந்து 2 3 வந்துடுமா, 8 3 4 அப்போ 33 ஈக்குவல் டு -33/75. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். cos a + bயோட ஆன்சர். இந்த ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இதில் ப்ராடக்ட்டில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது 65 75 இல்லைங்க, 65 -33/65. சப்டிஷன் 1 முடிச்சிருக்கோம். சப்டிஷன் 2 பாருங்கள். இதில் வந்து சப்டிஷன் 2 பாருங்கள். sin a - b என்னன்னு பார்க்கலாம். sin of a minus b is equal to ஃபார்முலா நமக்கு தெரியும், sin a cos b. இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ் தான், மைனஸ் cos a sin b is equal to அப்படியே போட்டுருங்க. இப்போ எல்லா வேல்யூம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். sin aன்றது 3/5 இன்ட்டு cos bன்றது நமக்கு என்னன்னு தெரியும், cos bன்றது -12/13 இருக்குங்களா, -12/13. இந்த மைனஸ் சைன் அப்படியே போட்டுருங்க. cos aன்றது 4/5 இன்ட்டு sin bன்றது -5/13 இஸ் ஈக்குவல் போட்டுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -36/65 மைனஸ் ப்ளஸ்ஸு 20/65 ப்ளஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டர் ஈக்குவல் வந்து நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணுமோ, -36 + 20/65 ஈக்குவல் போட்டுருங்க. -36 + 20னா -16/65. இதுதான் செகண்ட் சம்மோடைய ஆன்சர், sin of a - b. இந்த ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தென் சப்டிவிஷன் 3 பாருங்கள். tan of a minus b is equal to ஃபார்முலா நமக்கு tan a minus tan b by 1 plus tan a tan b. ஈக்குவல் போட்டுருங்க. இந்த tan a tan b வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. tan aன்றது 3/4 கொடுங்க, இன்ட்டு tan மைனஸ் tan b நான் கண்டுபிடிச்சிருக்கோம் 5/12 இருக்குங்களா, 5/12 ஹோல் டிவைட் 1 + tan a 3/4 கொடுக்கணும். இங்கே tan b -5 tan bன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 5/12 தான். இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
அப்போ 3 × 12 வந்து 36 minus 4 × 5 20 by 4 × 12 வந்து 48. இந்த 1 எடுத்து 4 × 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48 + 15 by 48. 48 கட் பண்ணிவிடுங்க. போக இங்கே என்ன இருக்குது 36 - 20 16 by 48 2 ப்ளஸ் சம் பண்ணும்போது 48 15 48 + 15 8 × 13 3 இது 1 1 4 5 6 63ங்களா 16/63 இதுதான் கேட்டக்கூடிய tan A - B ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. (16/63) ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 1 பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. கொசிகன் 15 டிகிரி நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். கொசிகன் 50 டிகிரி = எப்படி எழுதிக்கலாம்னா, நமக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது. சிடி சிஎஸ்சின்னா சைன் ரெசிப்ரோக்கல் 1/கொசிகனுங்களா. இப்போ கொசிகன் எப்படி எழுதலாம்னா 1/sin எழுதிக்கலாம். 1/sin 15 டிகிரி. ஃபஸ்ட்டு sin 15 டிகிரி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொசிகன் 15 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். sin 15 டிகிரி = ஃபார்முலா. இந்த sin 15 டிகிரி எப்படி எழுதுறேன்னா 45 - 13 போடலாமா பாருங்கள். 45லேருந்து 30 மைனஸ் பண்ணிங்கன்னா sin 15 என்னன்னு கிடைக்கும். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. sin of A - B = ஃபார்முலா sin A cos B minus cos A sin B. ஏன்னா இங்கே மைனஸ்னால் அங்கே மைனஸ் தான், இங்கே ப்ளஸ்னால் அங்கே ப்ளஸ் தான். இந்த ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோங்க. இங்கே ஏ இருக்கிற இடத்துல 45ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பிக்கு வந்து என்ன சார்னா 30ன்னு கொடுங்க. ஏன்னா sin A - B அப்படின்னு எடுக்கிறோம். sin ஏன்றது நமக்கு என்ன 45 cos B வந்து 30 minus cos A 45 sin B வந்து 30. இதில் sin 45 டிகிரி வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் 1/2ங்களா. cos 30 டிகிரிக்கு √3/2 மைனஸ் cos 45க்கு 1/√2. இந்த sin 30க்கு 1/2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × √3 2 × √2 √3/2 மைனஸ் 1/2√2. இதில் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும்போது நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாமா. அப்போ 2√2 போட்டுருங்க. இந்த √3 1 மைனஸ் பண்ணால் √3 - 1. இது நமக்கு sin 15 டிகிரியோட வேல்யூ கிடச்சிருக்கு. இது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ = 1/ கொசிகன் 15 டிகிரி வேணும்னா இந்த sin 15ஓட வேல்யூ என்ன இருக்குங்க √3 - 1/2√2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இது அப்படியே மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ 2√2/√3 - 1 இதுதான் அவங்க கேட்டிருக்கிற ஆன்சர். கொசிகன் 15 டிகிரி வேல்யூ என்னென்னா 2√2/√3 - 1. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸசைஸ் 4.2ல கொஸ்டின் நம்பர் 1 பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. கொசிகன் 15 டிகிரி நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். கொசிகன் 50 டிகிரி = எப்படி எழுதிக்கலாம்னா, நமக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது. சிடி சிஎஸ்சின்னா சைன் ரெசிப்ரோக்கல் 1/கொசிகனுங்களா. இப்போ கொசிகன் எப்படி எழுதலாம்னா 1/sin எழுதிக்கலாம். 1/sin 15 டிகிரி
ஃபஸ்ட்டு sin 15 டிகிரி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா cosecant 15 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். sin 15 டிகிரி = ஃபார்முலா. இந்த sin 15 டிகிரி எப்படி எழுதுறேன்னா 45 மைனஸ் 13 கொள்ளாமல் பாருங்கள். 45லேருந்து 30 மைனஸ் பண்ணிங்கன்னா sin 15 என்னன்னு கிடைக்கும். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. sin of a minus b = ஃபார்முலா sin a cos b மைனஸ் cos a sin b. ஏன்னா இங்கே மைனஸ்னால் அங்கே மைனஸ் தான், இங்கே ப்ளஸ்னால் அங்கே ப்ளஸ் தான். இந்த ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே ஏ இருக்கிற இடத்துல 45ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பிக்கு வந்து என்ன சொன்னால் 30ன்னு கொடுங்க. ஏன்னா sin a மைனஸ் b அப்படின்னு எடுக்கிறோம். sin ஏன்றது நமக்கு என்ன 45 cos b வந்து 30 மைனஸ் cos a 45 sin b வந்து 30. இதில் sin 45 டிகிரி வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 1/2ங்களா. cos 30 டிகிரிக்கு √3/2 மைனஸ் cos 45க்கு 1/2. இந்த sin 30க்கு 1/2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × √3 2 × √2 √3/2 √2 மைனஸ் 1/2 √2. இதில் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும்போது நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாமா? அப்போ 2 √2 போட்டுருங்க. இந்த √3 1 மைனஸ் பண்ணால் √3 மைனஸ் 1. இது நமக்கு sin 15 டிகிரியோட வேல்யூ கிடச்சிருக்கு. இது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ = 1 cosecant 15 டிகிரி வேணும்னா இந்த sin 15ஓட வேல்யூ என்ன இருக்குங்க √3 மைனஸ் 1/2 √2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? இது அப்படியே மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ 2 √2/√3 மைனஸ் 1. இதுதான் அவங்க கேட்டிருக்கிற ஆன்சர். cosecant 15 டிகிரி வேல்யூ என்னன்னா 2 √2/√3 மைனஸ் 1. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம்.